எப்படியா தப்பிச்சாகணும். பாவம் வெண்ணிலா, அவளோட வாழ்க்கை நாசமாயிரும். தப்பிச்சாகணும். என்ன முத்து மாமா? ஒண்ணுல அம்மங்கலத்துல இந்த தாலியை காணோம். அம்மன் தாலியை காணுமா? சாமி பக்கத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் சோதனை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் ஒன்னையும் தேடினா போன காணும் அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. என்ன முத்து மாமா, தாலியை காணோம்? ஐயோ, அது யார் முத்து மாமா எடுத்தாங்க? தெரியலையே, என்ன நடக்குன்னு புரிய மாட்டேங்குது. அதான் ஒரு இதுக்கு அது செக் பண்ணுறாங்க. நீ போயிட்டு வந்துரு மாமா. ஒன்றும் இல்லைங்க, பாரு அவங்க சொல்றாங்கல்ல, அது ஒரு இதுக்காக நீ போயிட்டு வந்துரு. சரி முத்து மாமா. நடமா வா.
இல்ல நான் ஒன்னும் திருடலங்க. அப்படியா? செக் பண்ணிடுவோம். இது என்னது? இது இது என்னோடதுங்க. உன்னோடதா? எங்க காமி பாப்போம். அவரு காமிமா. காட்டுமா. முடிச்சு அவுத்து காட்டுமா. அவரு அவுத்து இல்ல. காட்டுமா. இது இது வந்து வேற. நீங்க தேடுறது கிடையாது. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். முடிச்சு அவுத்து காட்டு. காமிமா. சொன்னா கேளுமா. முந்தானையில என்ன முடிஞ்சு வச்சிருக்க? எதுவா இருந்தாலும் காட்டு. அங்க ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நீ என்னடானா என்னோடது உன்னோடது அவங்களோடதுன்னு சொல்லி நேரத்தை கடத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எடு எடு எடுத்து காட்டுமா. முடிச்சு அவருன்னு சொல்றல. அவரு அவருமா அவருன்னு சொல்றல. இது அம்மன் கழுத்துல இருந்த தாலி தானே? திருடவே இல்லைன்னு சொல்லிட்டு இது எப்படிமா உன் முதல்ல வந்துச்சு? ஐயோ, இது எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியல. எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியாதா? இப்பதான் காமிக்க மாட்டேன் இவ்ளோ அடம் பிடிச்சு நின்னுட்டு இருந்த. இது கை கால் முளைச்சு தானா வந்து முந்தானையில முடி போட்டுச்சா? ஓமா மாதிரி இருந்தது. என்னமா நடிக்கிற நீ? கொண்ட நகை குடுன்னு சொல்ற. குடுமா. இங்க பாத்தீங்களா? அம்மனோட தாலி. இவதான் முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்தா. கேட்டா எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு சொல்றா. என்ன வெண்ணிலா இது? அம்மனோட தாலி எப்படி உன்கிட்ட? இல்ல மாமா, சத்தியமா நான் எடுக்கல முத்து மாமா. நீ எடுத்தியா வெண்ணிலா? நான் போய் திருடுவேனா முத்து மாமா? அதுவும் அம்மன் தாலிய போய் நான் திருடுவேனா முத்து மாமா? சத்தியமா இல்ல முத்து மாமா. எனக்கு தெரியும் வெண்ணிலா, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன்.
இத்தனை நாளைக்கு அப்புறம் நான் இந்த ஊருக்கு வரேன். உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையிலயா முத்தரசனை பார்க்கணும்? எதுக்கு நான் வந்தேன் இருக்கு? இல்ல இது சின்ன 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 பிரச்சனை அவ்வளவுதான். நீ அழாத. டாய்! என் பிள்ளைய அடிக்க என்ன தைரியம்டா உங்களுக்கு? தகுதி தராதரையில யார் மேல யார் கை வைக்கிறது? தப்பா நினைக்காதீங்கம்மா. நாங்க எப்போதுமே உங்க மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கோம். அம்மா சரியான சமயத்துல வந்தீங்கம்மா. அம்மன் தாலி வெண்ணிலா கையில இருந்ததுதான் பிரச்சனையே. அதனால வெண்ணிலா அதை எடுத்துட்டதா சந்தேகப்பட்டோம். முத்தரசன் தம்பி சப்போர்ட்டுக்கு வந்ததால அடிக்கிற மாதிரி சூழலை வந்துருச்சு. யார் இப்படி பண்ணதுன்னு தெரியலம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறதா? என் பையன் மேல கைய வச்சுட்டு மன்னிச்சிடுன்னு ரொம்ப சுலபமா சொல்றீங்க? என்னதாப்பா நடந்தது முத்தரசு? இது அம்மனோட தாலி காரம் முடிச்சு. அது வெண்ணில தான் எடுத்தேன்னா அவன் மேல அநியாயமா பழி போடுறாங்க சித்தி. சுத்தி வளைச்சு பேசாம யாராவது நேரடியா விஷயத்த சொல்லுங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு ஆகணும். அம்மா இன்னைக்கு அம்மன் ஊர்வலம் வந்தப்ப திடீர்னு நெருப்பு பத்திக்கிட்டு எரிஞ்சுது. அதுக்கப்புறம் விறகு பொருள்ல தீ பிடிச்சி எரிஞ்சுது. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது அம்மனோட தாலி காணாம போனது தெரிஞ்சுது. அதனால அம்மன் சிலை கூட இருந்தவங்கள சோதனை பண்ணி பார்க்கும்போதுதான் காணாம போன தாலி வெண்ணிலா கிட்ட இருந்துச்சு. ஏங்க கரெக்டா அந்த பொண்ணுதான் திருடுச்சுன்னு சொல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? திருடாம எப்படிங்க அந்த பொண்ணு கிட்ட தாலி இருக்கும்? டேய் வாடா. டேய் எஸ் ஆயிட்டாடா. எப்படிடா நம்மளை விட்டு தப்பிச்சு போக முடியும்? நம்மளை தாண்டி போறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்டா. வாடா இமிடியேட்டா பாருங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். வாங்க முத்தரசன் சார். எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு? அது யாரை தேடுறீங்க? வெண்ணிலா எங்க சார் வச்சிருக்கீங்க? வெண்ணிலா இங்கில்ல முத்தரசன் சார். ரொம்ப பெரிய கேஸா இருக்கு. ஊர்க்காரங்கெல்லாம் வந்து தகராறு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. சிட்டி போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா சார். சார் சிட்டில எந்த போலீஸ் ஸ்டேஷன் சார்? அது எனக்கு சரியா தெரியல. வேணா விசாரிச்சு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். சார் ப்ளீஸ் சார். நான் உடனே சிட்டிக்கு போறேன் சார். நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்னீங்கன்னா உடனே போய் பார்த்துருவேன் சார். சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார். என்ன முத்தரசன் சார், இது கூட நான் பண்ண மாட்டேனா?
நீங்க கவலைப்படாம போங்க. வெண்ணிலா கண்டிப்பா இப்படி ஒரு தப்பை பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க தைரியமா போங்க, வெளியில கொண்டு வந்துடலாம். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார். நான் அதுக்குள்ள போயிட்டு கண்டிப்பா இருக்கேன் சார். சார். நீங்க போயிட்டு வாங்க. டேய், என்ன அவசர அவசரமா ஓடி வந்து பாக்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீலாம்பரி அம்மா உயிர் பிழைச்சு ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ஏய், என்னப்பா சொல்ற? ஆமா. எப்போ? இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கப்பா. வர்றது அவங்க தானே? அவங்க தான். ம். அம்மா வாமா உள்ள போலாம். அம்மா உள்ள போலாமா? ஏமா திடீர்னு நின்னுட்ட? வாமா உள்ள போலாம். போய் 3 குடத்துல தண்ணி எடுத்துட்டு வா. முதல்ல உள்ள வாமா. இப்ப எதுக்குமா தண்ணி? நான் சொன்னதை செய். போய் எடுத்துட்டு வான்னா எடுத்துட்டு வா. என் தலையில ஊத்து. அம்மா என்னம்மா? ஊத்து. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற பிராப்தம் அவளுக்கு இருக்கான்னு பாத்துருவோம். என்னம்மா செய்ய போற? பூங்கோத ஒரு பெரிய கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வா.
இப்ப என்னம்மா பண்ணணும்? நீ என்னம்மா செய்ய போற? சொல்றேன். மருது, ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி அவளை உடனே கிளம்பி இங்க வர சொல்லு. அத கூட நான் இப்போ இந்த கற்பூரத்தை என் கையில ஏத்திக்கிட்டு நிக்க போறேன். இந்த கற்பூரம் அணையறதுக்குள்ள ஸ்வேதா வீட்டுக்கு வந்துட்டா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு விதி இருக்குன்னு அர்த்தம். அப்படி மட்டும் அவ வரல, இனிமேலும் அவளை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். போன் பண்ண அவளுக்கு. அம்மா, எதுக்குமா இந்த விஷ பரிச்சை எல்லாம்? வேணாமா? ஆமாம்மா, எதுக்குமா இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் போதாதா? நான் சொன்னா கேளுங்க. இல்ல, நான் இந்த சோதனையை பண்ணியே தீரணும். இது மட்டும் நல்லபடியா நடந்துட்டா இனி ஸ்வேதா தான் இந்த வீட்டு மருமக. அதுக்கப்புறம் அதை யாராலையும் மாத்த முடியாது. வேண்டாமா? ஹலோ அம்மா, உன்னால வலி தாங்க முடியாதுமா. ஏத்து, ஏற்கனவே இருக்கிற வலியை விட இது ஒண்ணும் பெருசில்ல. ஐயோ ஸ்வேதா, பேசுறதுக்கு நேரம் இல்லை. நீ உடனே கிளம்பி வா. அத்தை, அந்த பொண்ணு கிட்ட தப்பு இருக்கு. சந்தேகத்துக்கு இடமான முறையில அம்மனோட தாலி அவ கையில இருந்திருக்கு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம யார் யாரு கூட்டுன்னு விசாரிச்சாதானே தெரியும். என்ன ஏதுன்னு விசாரிக்க விடாம பண்ணிருக்க மாட்டான்னு பின்னாடியே ஓடி வந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சார், அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல சார். அப்படி விசாரிக்கிறதா இருந்தா ஊர்லயே வச்சு விசாரிச்சுக்கலாம். அங்கிருந்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து என்னன்னு விசாரிக்க போறீங்க? சார், நீங்க என்னன்னு கேஸ் புக் பண்ணிருக்கீங்க? எந்த செக்ஷன்ல புக் பண்ணிருக்கீங்க? சொன்னா கேட்க மாட்டியா? உங்களை மதிச்சு இவ்வளவு நேரம் பேசணும் பாரு. ஏய், முதல்ல கிளம்பு. என்ன சட்டம் பேசுறியா? போயா, எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசியா? போயான்னு சொல்றல. சார் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க சார். நம்மள இருமாப்ல, அப்படி நான் என்ன கேட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? எந்த செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்கீங்கன்னு தானே கேட்டேன். அதை கேட்க கூட எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? ஆமா, ரைட்ஸ் இல்ல. சும்மா பேசி பேசி மனுஷனை வேலை செய்ய விடாம எரிச்சல கிளப்பிட்டு இருக்கீங்க. போயா. சரி, என்ன
சார் சார் பேசும்போது கையை வைக்கிறீங்க, ஏன் சார் அவனை தள்ளி விட்டீங்க? முதல்ல நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேர் முத்தரசன் சார். ஓ, பெரிய வீடா? கோயில்ல முதல் மரியாதை உனக்கு தான் தருவாங்களா? ஆனா அதெல்லாம் உங்க ஊர்ல தான் செல்லும். உன்னோட அதிகாரத்தை இங்க காட்டக்கூடாது. வெண்ணிலா திருநன்றது ஊர்க்காரங்க மத்தியில நிரூபணமாயிருக்கு. யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அவ வாயில இருந்து எப்படி வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களை விசாரிக்க உள்ள கூட்டு போக சொன்னேன், இன்னும் கூட்டு போலையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ கூட்டிட்டு வரேன் சார். வெண்ணிலா, வா சொல்றேன்ல. மாமா வந்துட்டியா? மாமா வா சொல்றேன். பயமா இருக்கு மாமா. விட சொல்லுங்க மாமா. பயமா இருக்கு மாமா. சார் என்ன சார் இப்படிலாம் சார் அவளை அவமானப்படுத்தாதீங்க சார். சார் மாமா சார், பாவம் சார் இந்த பொண்ணு. மாமா சத்தியமா எனக்கு தெரியாது மாமா. மாமா விட சொல்லுங்க மாமா. சார் சார் அவன் தாங்க மாட்டேன் சார், பாவம் சார் அவன் சார். விட சொல்லுங்க மாமா. மாமா மா, 4 பேர் இருக்கீங்கல்ல, அடிச்சு இழுத்து கூட்டு போங்கம்மா. வெண்ணிலா, விடுங்க மாமா. சத்தியமா நான் திருடல மாமா. அந்த அம்மன் தாலி எப்படி என்கிட்ட வந்ததுன்னு தெரியல இங்க முத்து பாரு, இங்க மாமா. பாரு, எனக்கு தெரியும் வெண்ணிலா, இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன். ஏம்மா, என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எதிர்ப்போமா, எதிர்ப்போங்க. சார், என்ன சார் இப்படி அநியாயம் பண்றீங்க சார்? மாமா என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போ முத்து மாமா. வெண்ணிலா, நீ பயப்படாத வெண்ணிலா. வெண்ணிலா, நான் இருக்கேன் வெண்ணிலா. முத்து மாமா. எனக்கு பயமா இருக்கு முத்து மாமா. முத்து மாமா. வெண்ணிலா, இங்க பாருங்க, இந்த வசனம் பேசுறது, உருகிறது, விசாரணை பண்ண விடாம தடுக்கிறது, இதெல்லாம் இங்க ஒத்து வராது. நீங்க முதல்ல கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிங்க. கிளம்புங்க, போங்க. என்ன ஸ்வேதா, விஷயம் தெரிஞ்சுதா? நீங்க கவலையப்படாதீங்க அத்தை. தென்னரசு சொன்னபடி நடத்தி காட்டுவார். மா, அம்மா